Hello childrens, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.48 பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இதோட சம் இது சம்மாக வரணும் அப்படின்னா ஹவு மெனி டேர்ம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என் கொடுத்துருக்காங்க. என்னை வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஏபியா ஜிபியான்னு மென்ஷன் பண்ணல. நீங்கள் ரஃபாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா 4/1 4 ஆகிடும், 16/4 வந்து 4 ஆகிடும். ஸோ காமன் ரேஷியோ சேமாக வரதால் இது ஜிபி. சப்போஸ் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன். மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக வந்தால் அது ஏபி, டிவைட் பண்ணி பார்த்து அது சேமாக வந்துச்சுன்னா அது ஜிபி. ஓகேவா? ஸோ ஏ வந்துட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் 1ன்னு எழுதியிருக்கேன். ஆர் வந்துட்டு 4/1 4. இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணணும், ஆர் வந்து கிரேட்டர் தேன் 1. எஸ்என்னோட வேல்யூ வந்து 1365 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கிறதுனால இது நான் எஸ்என் ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். எஸ்என் பதிலாக 1365 இஸ் ஈக்குவல் டு ஏ பதிலாக 1 × 4⁻7 மைனஸ் 4n-1/4 -1 4 - 1 3 8 இந்த பக்கமாக மல்டிப்ளையில் வந்துடும். -1 இப்படி வரப்போ +1 ஆகிடும். ஈக்குவல் டு 4n இருக்குது. இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 4096. இந்த பக்கம் 4ஆக இருக்கிறனால இந்த பக்கம் கூட 4 வச்சு தான் நம்ம எல்சிஎம் பண்ணுறோம். அப்போ இது மொத்தம் 4/6ன்னு கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு எப்படி கிடைக்கிதுன்னா 4/6 இஸ் ஈக்குவல் டு 4/nன்னு கிடைக்கிது. அப்போது பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவரை ஈக்குவேட் பண்ணலாம். அதனால் n இஸ் ஈக்குவல் டு 6. தேங்க்யூ சில்ட்ரன்.